ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. தொடர்புக்கு 7338824242. நாகூர் தர்காவுக்கு சொந்தமான தோட்டத்தில் இருந்து 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மரங்கள் சட்டவிரோதமாக வெட்டி கடத்தப்பட்டதாக வெளியான தகவலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் நாகூரில் உள்ள ஆண்டவர் தர்கா மிகவும் புகழ்பெற்றது. தமிழகம் மட்டுமன்றி இந்தியா முழுவதிலும் இருந்து ஏராளமான மக்கள் இங்கு தினம்தோறும் வருகை தருகின்றனர். முஸ்லிம்கள் மட்டுமன்றி ஏராளமான இந்துக்களும் இந்த தர்காவிற்கு தொடர்ந்து வந்து செல்கின்றனர். இந்த தர்காவுக்கு சொந்தமான 4.5 ஏக்கர் தோட்டம் உள்ளது. இங்கு மா, பலா, புளிய மரம் உள்ளிட்ட காய் கனி நிறைந்த விலை உயர்ந்த ஏராளமான மரங்கள் உள்ளன. இங்குள்ள காய்கனிகளை பறித்து கொள்ள தர்கா நிர்வாகம் சார்பில் ஆண்டுதோறும் ஏலம் விடப்படுகிறது. அதன்படி கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி நாகூர் ஆண்டவர் தர்காவிற்கு சொந்தமான தோட்டத்தில் உள்ள காய்கனிகளை பறித்து கொள்ள ஏலம் விடப்பட்டது. இதனை நாகூரை சேர்ந்த முகமது கவுஸ் என்பவர் 10,000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்து இருந்தார். இந்நிலையில் நாகூர் தர்காவுக்கு சொந்தமான தோட்டத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல விலை உயர்ந்த மரங்கள் வெட்டி கடத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் நிர்வாகிகளுக்கு புகார் தெரிவித்தனர். மேலும் மா, பலா உள்ளிட்ட விலை உயர்ந்த மரங்கள் லாரியில் ஏற்றி கடத்தப்படும் புகைப்படம் மற்றும் வீடியோக்களையும் அவர்கள் தர்கா நிர்வாகிகளுக்கு அனுப்பி வைத்தனர். இந்த புகாரை தொடர்ந்து தர்கா மேலாளர் மற்றும் நிர்வாகிகள் தோட்டத்தின் உள்ளே சென்று பார்த்தபோது அங்கு விலை உயர்ந்த மரங்கள் வெட்டி கடத்தப்பட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து தர்கா மேலாளர் அன்பழகன் என்பவர் குத்தகைதாரரான நாகூரை சேர்ந்த முகமது கவுஸ் மற்றும் கலீபா சாயுபு ஆகியோர் மீது நாகூர் காவல் நிலையத்தில் புகைப்பட ஆதாரத்துடன் புகார் அளித்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த நாகூர் போலீஸ் தோட்டத்தில் மரங்களை வெட்டி எடுத்துச் சென்ற நபர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த மரங்களை வெட்டி கடத்திய சம்பவத்தில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்பது குறித்தும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவிற்கு சொந்தமான தோட்டத்தில் இருந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விலை உயர்ந்த மரங்கள் வெட்டி லாரியில் கடத்தப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.